Thursday ஆஃப்டர்நூன். பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு எக்ஸாம் முடிச்சு வந்தாச்சு. இதே காலையில் அவங்கள ரெகுலர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம், எக்ஸாம் இல்லாத டைம் அப்படின்னா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்ச் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம். கடகடன்னு செய்கிறதுல பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும். இதே மதிய நேரம் சமைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுட்டு பேலன்ஸாக இருக்கா இல்லையான்னு பார்க்குற மாதிரி ஆயிரும். பிரியாணி வெரைட்டி செய்யும்போது நமக்கு வெஜிடபிள்ஸ் தனியாக ஒன்று பண்ணி தான் ஆகணும். ஏன்னா மஷ்ரூம் பிரியாணிலாம் எடுத்தோன்னா ஆளாளுக்கு மஷ்ரூம் அப்படின்னு கிடைக்கிறதே கம்மியாக தான் கிடைக்கும். இதில் நம்ம தனியாக வெஜிடபிள்னு செஞ்சோன்னா பொரியல்லாம் செஞ்சால் அவ்வளோவா எடுப்படாது. இதுக்கு வறுவல் தான் எடுப்படும். பட் நான் ரொம்ப நாளாகவே அந்த பிரியாணிக்கு வறுவல் காம்பினேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். ரொம்ப அவங்களுக்கு கொடுத்து பழக்கவே இல்லை வீட்டில். எங்களை பொறுத்தவரையும் ஒரு எக் அப்படின்னு இருந்தாலே போதுமானது. அந்த இடத்துல வந்து மீட் ஐட்டம் எதுவுமே இல்லைன்னா எக்கே வந்து போதுமானது. இன்ஸ்டாகிராமில் இப்போ தான் வளம் வருது, அதாவது பேலன்ஸ்டு மீல் அப்படின்னு ஒன்று எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் எங்கள் அம்மா ரொம்ப முன்னாடியிலேருந்தே ஒரு வெஜ் மீல் பண்ணுறாங்க அப்படின்னா சாப்பாடு, சாம்பார், பொரியல், கூட்டு இது எல்லாமே இருக்க மாதிரி ரொம்ப பேலன்ஸாக பண்ணுவாங்க.